வணக்கம். இதிகாசங்களின் மூலக்கதைகளை அலசும் நமது அடுத்த கட்ட ஆய்வுக்கு உங்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஏதோ ஒரு சாதாரண பழங்கால கதை கிடையாது. இது நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற மாபெரும் சக்தியை எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கறத பத்தின ஒரு சூப்பரான அலசல். பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு காவியம் இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சந்திக்கிற தடைகளை உடைக்க எப்படி ஒரு திறவுகோலா மாறுதுன்னு நாம இங்க பார்க்க போறோம். தயாரா இருக்கீங்களா? வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, முதல்ல இந்த விஷயத்துக்கு வருவோம். உங்களோட உண்மையான திறமையையோ அல்லது சக்தியையோ நீங்க எப்போதாவது மறந்து போனதா உணர்ந்திருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல நம்மளால இது முடியாது, நமக்கு அந்த தகுதி இல்லைன்னு நினைச்சு அப்படியே முடங்கி போயிருப்போம் இல்லையா? ஆனா உண்மையிலேயே நம்மள முடக்குவது நம்மளோட திறமையின்மை கிடையாது, நம்மளோட உண்மையான ஆற்றலை நாமளே மறந்து போனதுதான் காரணம். இந்த மாபெரும் உளவியல் உண்மைய ஹனுமானின் கதை எவ்வளவு தத்ரூபமா விளக்குதுன்னு இப்ப நாம பாப்போம். முதல்ல தங்கச்சோரியனை துரத்துதல். ஒரு சின்ன அறியாமையில தொடங்கின ஒரு விஷயத்த பார்ப்போம். நமக்கு நல்லாவே தெரியும், ஹனுமான் எந்த வகையிலும் ஒரு சாதாரண குழந்தை கிடையாது. அவர் காற்றின் கடவுளான வாயுதேவனோட பையன். பிறக்கும்போதே எல்லையற்ற சக்தி, வேகம், அப்புறம் பிரம்மாண்டமான ஆற்றலோட பிறந்தவர். அவருக்கு எல்லாமே ஒரு விளையாட்டு தான். ஒரு அழகான பசுமையான காட்டுல விளையாடிட்டு இருக்கிற இவ்வளவு ஆற்றல் கொண்ட ஒரு சிறுவன் இந்த உலகத்தை எப்படி பாப்பான்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. அவனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது அதிகாலை பொழுதுல வானத்துல ஒரு பிரம்மாண்டமான காட்சி. அடர் ஆரஞ்சு அப்புறம் தங்க நிறத்துல வானம் அப்படியே ஜொலிக்குது. குழந்தை ஹனுமான் அண்ணாந்து பாக்குறான். அவனுக்கு பயங்கரமான பசி. வானத்துல தகதகன்னு மின்னும் அந்த சூரியன் அவன் கண்ணுக்கு எப்படி தெரியுது தெரியுமா? ஒரு பெரிய சுவையான சிவப்பு நிற பழமா தெரியுது. எந்த ஒரு குழந்தையும் ஒரு பழத்தை பார்த்தா என்ன பண்ணுமோ அதைத்தான் அவனும் செய்யறான். எந்த யோசனையும் இல்லாம அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட நேரா வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து உலகின் மூச்சு. இது எப்படி ஒரு பிரபஞ்ச அளவிலான விளைவை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். ஒரு குழந்தையோட பார்வையில இது வெறும் பசி, ஒரு சின்ன விளையாட்டு தான். ஆனா இது எப்படி ஒரு மாபெரும் சங்கிலித்தொடர் விளைவை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. வானத்துல பாய்ந்து வர்ற ஹனுமான பார்த்து தேவர்களோட தலைவனான இந்திரன் அதிர்ச்சி ஆகிறான். இவன் சூரியனே முழுங்கிடுவான் போல இருக்கேன்னு பயந்து போய் உடனே தன்னோட வலிமையான வஜ்ராயுதத்தை வீசுறான். அந்த மின்னல் ஆயுதம் தாக்கி ஹனுமான் மயங்கி கீழே விழுகிறான். தம் பையன் தாக்கப்பட்டதை பார்த்த வாயுதேவனுக்கு கோபம் தாங்கல. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஒட்டுமொத்த உலகத்தோட காத்தையும் அப்படியே நிறுத்திடுறார். மரங்கள் உறைஞ்சு போகுது, உயிர்கள் மூச்சு விட முடியாம தவிக்குது. எங்கும் மரண அமைதி. நிலைமையோட தீவிரத்தை புரிஞ்சுகிட்ட தேவர்கள் எல்லாரும் பதறி போய் ஓடி வராங்க. ஹனுமான உயிர்ப்பிக்கிறது மட்டும் இல்லாம இனி அவனை யாராலையும் வெல்ல முடியாதுன்னு, அளவற்ற வலிமை அவனுக்கு கிடைக்கும்னு மாபெரும் வரங்களை அள்ளி கொடுக்கறாங்க. இப்போ மறதி என்ற சாபம், இது எப்படி ஒரு வரமாகவும் அதே சமயம் ஒரு பாரமாகவும் மாறுச்சுன்னு பாப்போம். மரணத்தின் விளிம்புக்குப் போய் வந்த அந்த சிறுவனுக்கு உலகத்துல யாருக்குமே இல்லாத அளவுக்கு மாபெரும் சக்திகள் கிடைச்சிருச்சு. தங்கிட்ட இருக்கிற அந்த புதிய அளவற்ற சக்தியை வச்சுக்கிட்டு காட்டுல தவம் செய்யற முனிவர்களை விளையாட்டா தொந்தரவு செய்யறான். தவம் கலைஞ்ச முனிவர்கள் கோபம் அடைஞ்சு ஒரு சாபத்தை கொடுக்கறாங்க. உன் சக்தியை நீயே மறந்து போவாய், யாராவது உனக்கு அதை நினைவூட்டும் வரை உனக்கு உன் வலிமை தெரியாது அப்படிங்கிறது தான் அந்த சாபம். இது வெறும் சாபம் கிடையாது, ஒரு வகையில் அந்த சக்தியை பூட்டி வைக்கிற ஒரு பாதுகாப்பு முறைன்னு கூட சொல்லலாம். ஹனுமானோட வலிமை அவனுக்குள்ளேயே தான் இருக்கு, ஆனா அவனோட மனசால அது தொட முடியாது. அவனோட சக்தி முழுமையா முடக்கப்பட்டு அவன் ஒரு சாதாரணமானவனா மாறிடுறான். இந்த காலக்கோடு எப்படி பயணிக்குதுன்னு கொஞ்சம் கவனிங்க. பிறக்கும்போதே பிரம்மாண்டமான சக்தியோட பிறந்த ஒருத்தன் முனிவர்களோட சாபத்தால எல்லாவற்றையும் மறந்துடுறான். பல வருஷங்கள் ஓடுது. அவன் ஒரு சாதாரண வானரனா தான் உண்மையான அடையாளம் என்னன்னே தெரியாம ரொம்ப அமைதியா வாழ்ந்துட்டு வர்றான். ஆனா காலம் அவனை ராமாயணத்தோட மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துது. சீதையை தேடி போற பயணத்துல அவன் கடலோரத்துல நிக்கிறான். எதிரே எல்லையற்ற மாபெரும் கடல். அது எப்படி தாண்டதுன்னு தெரியாம தங்கிட்ட எந்த சக்தியும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சாதாரண போல முற்றிலும் சக்தியற்ற நிலையில அவன் அங்க நிக்கிறான். இங்கதான் பிரம்மாண்டத்தின் விழிப்பு நடக்குது, அந்த மாபெரும் திருப்பு முனை. இந்த இரண்டு நிலைகளுக்கும் இருக்கிற அந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை பாருங்க. இருளுக்கு பிறகு ஒரு மாபெரும் வெளிச்சம் வரப்போகுது. ஒரு பக்கம் தன் சக்தி என்னன்னே தெரியாம காட்டுல அமைதியா சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த ஹனுமான், இன்னொரு பக்கம் தன் உண்மையான வலிமையை உணர்ந்து தெய்வீகமான தங்க ஒளியோட வானலாதிய பிரம்மாண்ட உருவம் எடுக்கிற ஆற்றல் மிக்க ஹனுமான். இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையில இருக்கிற தூரம் எவ்வளவு தெரியுமா? ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு சின்ன தூண்டுதல், ஒரு சின்ன நினைவூட்டல் மட்டுமே. அந்த தூண்டுதலை செய்தவர்தான் ஜாம்பவான். ஹனுமான் நம்பிக்கை இழந்து நின்னப்போ ஜாம்பவான் நேரா அவன்கிட்ட போய் அவன் கண்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள் தான் இது. ஹனுமான், நீ ஒரு சாதாரணவன் இல்ல, உன்னுள் அளவற்ற சக்தி இருக்கிறது, நீயே இந்த கடலை தாண்ட முடியும். இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் கிடையாதுங்க. பல வருஷங்களா ஹனுமானோட மனசுக்குள்ள பூட்டப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்டமான கதவை உடைச்ச திறவுகோல் இது. நீ சாதாரணவன் இல்ல அப்படிங்கிற அந்த ஒரு வாக்கியம்
ஹனுமானோட நினைவுகளை உலுக்கி அவனோட உண்மையான அடையாளத்தை அவனுக்கே மீட்டு கொடுத்துச்சு. அந்த நினைவூட்டல் நடந்த அடுத்த கணமே அங்கு ஒரு மாபெரும் அற்புதம் நிகழுது. அனுமானோட உடம்புல ஒரு தெய்வீக ஒளி பரவுது. அவன் ஒரு மாபெரும் பிரம்மாண்ட உருவமா வளர்கிறான். அவனுக்குள்ள இருந்த அந்த அளப்பரிய சக்தி அப்படியே வெடிச்சு கிளம்புது. ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் முழக்கத்தோட அந்த பிரம்மாண்டமான கடலை ஒரே பாய்ச்சல்ல தாண்டி இலங்கைக்கு பறக்கிறான். தன் சக்தியை முழுசா உணர்ந்த அந்த ஒரு நொடி அவன் இந்த உலகமே போற்ற ஒரு மாபெரும் வீரனா, ஒரு காவிய நாயகனா மாத்திருச்சு. கடைசியா உங்கள் மறைந்திருக்கும் சக்தி. இந்த உலகளாவிய பாடம் நமக்கு என்ன சொல்லுது? இந்த மொத்த அலசல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, பழங்கால கதைகள் வெறும் கற்பனைக்காகவோ பொழுதுபோக்குக்காகவோ சொல்லப்பட்டது கிடையாது. அது மனிதமனோட ஆழத்தை புரிஞ்சுக்க உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த உளவியல் கருவிகள். ஹனுமானை போலவே நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அளவற்ற ஒரு சக்தி ஒழிஞ்சிருக்கு. ஆனா சமூகத்தோட பார்வையாலேயோ இல்ல கடந்த கால தோல்விகளாலேயோ நாமும் ஒரு மனத்தடையை உருவாக்கிக்கிட்டு நம்ம சக்தியை மறந்து சாதாரணர்களாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம மேல நமக்கு முழுமையான நம்பிக்கை வர வரைக்கும் அந்த ஆற்றல் அப்படியே முடங்கியே தான் கிடக்கும். ஆனா யாரோ ஒருத்தர் சொல்ற ஒரு நேர்மறையான வார்த்தை, ஒரு சின்ன ஊக்கம் நம்மளோட முழு வாழ்க்கையமே ஒரே நொடியில மாற்றியமைக்கிற வல்லமை கொண்டது. இதோ இந்த ஆழமான கேள்வியோட இந்த ஆய்வை நாம நிறைவு செய்யலாம். உங்க வாழ்க்கையில அந்த ஜாம்பவான் யார்? உங்களை உலுக்கி உங்களோட உண்மையான பலத்தை உங்களுக்கு உணர்த்த போற அந்த நபர் யார்? அல்லது அதை விட முக்கியமா, இன்னைக்கு நீங்க யாருக்கு அந்த ஜாம்பவானா இருக்க போறீங்க? யாரோ ஒருத்தரோட முடங்கி கிடக்கிற திறமைய உங்களோட ஒரு சின்ன நம்பிக்கையான வார்த்தை தட்டி எழுப்பலாம் இல்லையா? கண்டிப்பா யோசிங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாபெரும் சக்தி விழித்தரட்டும். உங்களை அடுத்த ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.